இன்னைக்கு நம்ம என்ன கார் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Hyundai Creta தான். ஸோ Hyundai Creta பேசிக்கா பாத்தீங்கன்னா வந்து 2015ல இருந்து மார்க்கெட்ல இருக்கு. ஒரு எஸ்யூவி கேட்டகரியில வரும். ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது Ford EcoSport, ஸோ அது கூட வந்து ஒரு காம்படிஷன் போட்ட மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து XUV 500 கூட காம்படிஷன் போட்டுச்சு இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து செம சேல்ஸ். இப்போ ரோட்ல பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா ஒரு Creta பார்த்தலாம் எப்பவுமே நம்ம. ஒரு பிரைசிங் பார்த்தா நமக்கு வந்து எக்ஸோரம் பிரைஸ் 9.9 lakhs இருந்து ஆரம்பிச்சு 20 lakhs இருந்து முடியும். ஸோ எக்ஸோரம் நான் ஃபுல்லா சொல்றது. வேரியன்ஸ் பார்த்தா நமக்கு வந்து EX, SX, SX ஆப்ஷனல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் SX எக்ஸிக்யூட்டிவ் இன்னொரு வேரியன்ட்டுமே இருக்கு. இந்த கார் யார் லேண்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து Hyundai Motor Plaza ஈகார்ட் தங்கல் இருக்கு இந்த ஷோரூம். இங்க நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாலை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு புக்கிங்ஸ், டெஸ்ட் ட்ரைவ்ஸ், என்கொயரிஸ் எல்லாத்தையும் மிஸ்டர் பாலை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ செக்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்டீரியர், இன்டீரியர் அப்புறம் டிரைவிங் கவர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வீடியோல போலாம். இப்போ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் ஆஃப் Hyundai Creta பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் வந்து Hyundaiக்கான பேட்ஜிங் வருது. இங்க வந்து நமக்கு வந்து சிக்னேச்சர் கேஸ்கெட் grill வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாக் பேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பேஸ் வேரியன்ட். இது டாப் எண்ட்ஸ்லாம் நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குரோம் grill மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கேயுமே நமக்கு வந்து ஒரு கிரேல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து grill வந்து நல்லா டிஃபைன்டா இருக்கு. சுத்தி வந்து ஒரு கிரே ஃபினிஷ் இருக்கு. டோட்டலா இந்த ஃபினிஷ் வந்து நமக்கு குரோம்ல கிடைக்கும் டாப் எண்ட்ஸ்ல. நமக்கு வந்து ஏர் டேம் என்ட்ரி, ஏர் ஸ்பேஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கீழே இந்த ரேடியேட்டர் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழேயுமே ஃபுல்லா வந்து பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. டோயிங் ஹூக் இங்க வருது. ஸோ இது பாத்தீங்கன்னா Cretaக்கான சிக்னேச்சர் லேம்ப் தான் இது. ஸோ வந்து ட்ரைவலட் LED ஹெட் லேம்ப். ஸோ டாப் எண்ட்ஸ் வந்து நமக்கு ட்ரைவலட் LED ஹெட் லேம்ப்ஸ் வரும். இங்க வந்து நமக்கு வந்து ஒரே ப்ரொஜெக்டர் செட்டப்ல பெரிய ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. DRL ஸ்ட்ரிப்ஸ் இங்க வருது. ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து இங்கே ஒரு பாடி பேனல் வருது. ஸோ பம்பர் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஹார்ட் பீஸாக தான் இருக்கு. கீழே வந்து நமக்கு ஃபாக்ஸ் வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹவுசிங் நல்லா இருக்கு நமக்கு. டோட்டலாக ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் எலிமெண்ட்ஸ் அதிகமாக வருது. போனட் ஹூட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 கட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மஸ்குலர் ஃபிட்டாக இருக்கு இந்த எஸ்யூவி. இப்போ Cretaவோட போனட் பார்த்தலாம். போனட் செம்ம ஹெவியா இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. அதாவது 1.4 லிட்டர் டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் இருக்கு, 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் இருக்கு, 1.5 லிட்டர் டீசல் இருக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 1.5 லிட்டர் டர்போ டீசல் இது. ஸோ இது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ராஸ் 3 இன்ஜின்ஸ்மே நமக்கு வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. மேலும் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 114 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 250 Nm டார்க் கிடைக்குது நமக்கு. ஸோ வந்து இந்த நம்பர்ஸ்லாம் நல்ல பிக்காக தான் இருக்கு நமக்கு. இங்கே வந்து நமக்கு காம்பனன்ட்ஸ் டைட்டாக பேக் பண்ணிட்டாங்க. டர்போ சார்ஜர்ஸ் பின்னாடி வருது. மற்றபடி வந்து எல்லாமே க்ளோஸாக தான் பேக் ஆயிருக்கு. போனட் ஹூடுமே நல்ல ஹைட் இருந்துச்சு. இந்த பீஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. இப்போ சைட் ப்ரொஃபைல் ஆஃப் Creta பார்த்தோம்னா நமக்கு வந்து வண்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 4.3 meters வருது. வித் ஒரு 1.7 meters வருது. ஹைட் ஒரு 1.6 meters வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு ஒரு 190 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2.6 meters வருது. இப்போ ஓவரால் சைட் ப்ரொஃபைல் பார்த்தா நமக்கு வந்து இங்க இருந்து ஒரு இண்டிகேட்டர் பீஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இங்க இந்த ஓஆர்எம் வந்து ஒரு பாடி கலர்ல ஃபினிஷ் ஆயிருக்கு. பிளிங்கர் மிஸ் ஆகுது நமக்கு. ஸோ இது வந்து லோ எண்ட்னால நமக்கு வந்து பிளிங்கர் இல்லை. கீழே வந்து படல் லேம்ப் ஃபங்க்ஷன் வரும். ஸோ டாப் அண்ட் SX ஓல போனால் நமக்கு வந்து படல் லேம்ப் ஃபங்க்ஷன் வரும். வித் வெல்கம் ஃபங்க்ஷன் இருக்கு நமக்கு. இங்கே வந்து ஃபெண்டர் கட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட் வந்து இங்கே சைடு போய் மேலே போய் முடியுது. ஸோ இந்த கட் வந்து டிஃபைன்டா இருக்கு நமக்கு. கீழே வந்து நமக்கு வந்து ஒரு கிளாடிங் பீஸ் மாதிரி கொடுக்குறாங்க. வண்டி வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் எஸ்யூவி தான். ஸோ இதனால நமக்கு வந்து ஒரு கிளாடிங் பீஸ் வந்து பாடி அரௌண்ட்ல போகுது. ஸோ இங்க ஆரம்பிச்சு ஃபுல்லா போகுது. இப்போ டயர் செக்ஷன் பார்த்தா நமக்கு வந்து 205, 65, R16 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட்ல நமக்கு வந்து அலாய்ஸ் கிடைக்கும். இங்க வந்து நமக்கு ஒரு கேப் மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. மற்றபடி நமக்கு வந்து இங்க ரூஃப் ரைல் மிஸ் ஆகுது. ஸோ ரூஃப் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்ல தான் வருது. ஆண்டனா பின்னாடி வருது. ஸோ ஷார்பின் ஆண்டனா கிடைக்கும் நமக்கு. இங்க வந்து ஏ பில்லர் வந்து ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இங்க இந்த பி பில்லர் சி பில்லர்லாம் ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் இருக்கு. கலர் எலிமெண்ட் எங்க மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்ல இருந்து மாறுது. ஸோ இங்க ஒரு கிரே கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இங்கேயுமே கட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இந்த கிளாடிங் பீஸ் தான் வந்து பாடி அரௌண்ட்ல ஃபுல்லா போகுது. மற்றபடி சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்க ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்கு. டோட்டலா வந்து நிறைய கலர்ஸ் ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கு சைட்ல. டீசல் கேப் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி லெஃப்ட் சைட்ல வருது. 58 liters டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் ப்ரொஃபைல் ஆஃப் Creta பார்த்தோம்னா நமக்கு வந்து ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. மேல ரிப்புமே கொடுத்துருந்தாங்க. ஆண்டனா பின்னாடி வருது. இங்க வந்து நமக்கு வந்து ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரோட்டோடைப் வெளியே வருது. உள் சைடில் மட்டும் நமக்கு வந்து ஒரு பிளாக் பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நமக்கு வந்து லேம்ப் மட்டும் மிஸ் ஆகுது உள்ள. டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக LED செட்டப்ல தான் இருக்கு. இங்கேயுமே நமக்கு ஒரு ஒயிட் பீஸ் பாடி பேனல் பீஸ் வருது உள்ள. Cretaக்கான பேட்ஜிங் வருது. ஸோ பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பேட்ஜிங் நமக்கு SX தான் கொடுப்பாங்க. வேரியன்ட் பேட்ஜிங்
ஹுண்டாய்க்கான லோகோ வருது. இங்கேயுமே எல்இடி ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கே ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் அண்ட் எல்இடி ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து 2 டெயில் லேம்பையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நமக்கு வந்து இங்கே வந்து ரியர் சென்சார்ஸ் வருது. ஸோ ரியர் கேமரா வந்து நமக்கு வந்து எஸ்எக்ஸ் வேரியன்ட்லேருந்து வரும். ஸோ பேஸ் ட்ரிம்ல நமக்கு வந்து ரியர் சென்சார்ஸ் கொடுத்துருவாங்க டிஃபால்ட்டாக. மற்றபடி வந்து இங்கே ஒரு கிளாடிங் பீஸ் மாதிரி இருக்கு. ஸோ நல்ல ஃபினிஷ் இருக்கு. ஸோ 2 லுக்காக தான் இருக்கு. பின்னாடி ரிஃப்ளெக்டர் பீஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே சிம்பிள் தான். இப்போ பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 433 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபிளாட்டாக இருக்கு. லக்கேஜ் லோட் பண்ண ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்பேர் பார்த்தீங்கன்னா வந்து R16 கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் தான். அதுவும் நமக்கு பார்சல் ட்ரை மட்டும் நமக்கு மிஸ் ஆகுது. இது வந்து அடுத்த ட்ரிம்லேருந்து வரும் நமக்கு. மற்றபடி எனக்கு ஹூக் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபிளாட்டாக தான் இருக்கு. லக்கேஜ் லோட் பண்ணுறப்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்யூவிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஹுண்டாய் கிரெட்டாவோட ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கேன். ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா ஒரு டீகட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 4 ஸ்போக் ஸ்டீரிங் மாதிரி வருது. இங்கே ஒரு பிரஷ் எலிமெண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரைட்ல வந்து மீடியா கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியா கண்ட்ரோல்ஸ் அதாவது இங்கே இந்த ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆயிருக்கு. லெஃப்ட்லேருந்து டேக்கோமீட்டர் வந்து, ரைட்லேருந்து இந்த ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டர்லேருந்து குட்டியான எம்ஐடி டிஸ்பிளே இருக்கு. அதில் வந்து நமக்கு இந்த சென்சார் அலர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓடோ ட்ரிப் அலர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. மற்றபடி நல்லா நீட்டாக ஃபினிஷ் இருக்கு இந்த கிளஸ்டர். லெஃப்ட்ல வந்து நமக்கு வைப்பர்ஸ் அண்ட் வாஷர்ஸ் கண்ட்ரோல் இருக்கு. ரைட்ல வந்து ஹெட்லாம்ப் அண்ட் லெவலர்ஸ்க்கான கண்ட்ரோல் இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வேரியன்ட். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு கீ என்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டாப் எல்லாம் போறோம்னா நமக்கு வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் மாதிரி வந்துடும். ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து இந்த ஹெட்லாம்ப்க்கான அட்ஜஸ்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டேஷ் பார்த்தோன்னா வந்து ஒரு பிளாக் அண்ட் பீச்சில் ஃபினிஷ் ஆயிருக்கு. பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிக்க வச்ச மாதிரி இருக்கு. சென்டர்ல வந்து ரெக்டாங்கிளாக கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து டம்மி தான். ஸோ வந்து இங்கேருந்து நமக்கு வராது. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல போறோம்னா நமக்கு வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிடைக்கும். அதில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓவர் தேர் மேப் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஃபுல்லி லோடடாக வரும் நமக்கு. அங்கே இங்கே வந்து நமக்கு வந்து சிம்பிளான வந்து ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சார்ஜிங் பேட் இருக்கு. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சாக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் வந்து ஒரு டீசல் வண்டி. ஸோ வந்து ஒரு 6 ஸ்பீட் டீசல். இது 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் கம்பேர்ட் டு 6 ஸ்பீட் மேனுவல். இது வித் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ட்வின் கப் ஹோல்டர்ஸ், ஆம்ரஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டேஷ் வந்து நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பீச்சில் தான் இருக்கு. இங்கே வந்து நமக்கு ஒரு நார்மல் க்ளோ பாக்ஸ் இருக்கு. இப்போ டோர் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் ஃபினிஷ், அப்புறம் 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிம்பிளாக இருக்கு. ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸும் நமக்கு வந்து ஒரு மேனுவலாக தான் வரும். ஸோ பேஸ் ட்ரிம்னால மேலே வந்து நமக்கு வைசர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைட் மட்டும் மிரர் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இல்லை. ஸோ ரூஃப் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு டாப் எண்டில் தான் வரும். ஸோ மற்றபடி ஒரு சிம்பிளான ஃபினிஷ் தான். ஸோ எல்லாமே ஒரு சிம்பிள் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரெட்டாவோட செகண்ட் சீட்டில் இருக்கேன். செகண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. லெக்ரூம் எனஃபாக இருக்கு. தைஸ் போர்ட் நல்லா இருக்கு. ஹெட்ரூமும் சூப்பராக இருக்கு எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டுமே நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பீச்சில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியர் வென்ஸ் வருது. ஸோ பேஸ் ட்ரிம்லையும் நமக்கு வந்து ரியர் வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ் இருக்கு. பவர் சாக்கெட் மட்டும் மிஸ் ஆகுது. லைட் கொடுத்துருக்காங்க. லைட் சென்டர் பொசிஷன்ல இருக்கு. மற்றபடி 3 பேர் நல்லா உட்காந்து தெரியுது. ஹம்ப் கொஞ்சம் வந்து ஃபிளாட் பண்ணிருக்காங்க. ஸோ ஹம்ப் வந்து ரிலேட்டிவ் ஃபிளாட் பண்ணதுனால நமக்கு வந்து 3 பேர் நல்லா உட்காந்துக்கலாம். ஹெட் ரெஸ்ட்டுமே வருது. நமக்கு இன்டெகிரேட் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து டாப் எண்ட்ஸ் போனோம்னா நமக்கு வந்து என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ஏர் பியூரிஃபை கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே ஆம்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர் பியூரிஃபை வரும் டாப் எண்ட்ல எஸ்எக்ஸ்ல. அதே போல வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ செல்டாஸ் மாதிரி தான். ஸோ இதோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து டேரக்ட் காம்படிஷன் வந்து கியா செல்டாஸ் காம்படிஷன் பண்ணலாம். ஏன்னா வந்து 2 வண்டியுமே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. கியா செல்டாஸ்ல சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ வந்து இது ரெண்டுல எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்டாஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே வரும். இங்கே வந்து நமக்கு வந்து ஃபுல் ரூஃப் வரும், பேனோரமிக் ரூஃப் வரும். ஸோ நமக்கு நெசசரிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எடுக்க முடியும். இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா சேம் இன்ஜின் ஆப்ஷன் தான் வரும். ரெண்டுமே வந்து சேம் இன்ஜின் ஆப்ஷன் ஷேர் பண்றாங்க. நம்பர்ஸுமே வந்து சேமா தான் வரும் நமக்கு. ஸோ நமக்கு செல்டாஸ் பார்த்தோம்னா வந்து செல்டாஸ் வந்து அத்லெட்டிக் லுக்கோட இருக்கும். இது வந்து கொஞ்சம் மஸ்குலர் லுக்கோட இருக்கும். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 வண்டியுமே நல்லா தான் இருக்கும். அதே போல நமக்கு வந்து இந்த கிரெட்டால வந்து நமக்கு வந்து வேரியன்ஸ் வந்து எஸ்எக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற இன்னொரு வேரியன்ட்டுமே இருக்கு. ஸோ அதுலயுமே நமக்கு நீடுக்கு தகுந்த மாதிரி வேரியன்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கியா செல்டாஸ் வந்து ரிவ்யூ வந்து நம்ம தனியாக பார்த்துருப்போம் நம்ம சேனல்ல. ஸோ அந்த வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டு விடுறேன். அந்த ரிவ்யூ வேணா பாருங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ டோட்டலா பாடியுமே சேஞ்ச் வரும். ஸோ இப்போ டிரைவ் பார்த்துலாம். இப்போ டிரைவிங் செக்மெண்ட் வந்துட்டோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் மேட்டட் டு ஐவிடி. இது ஸோ சிவிடி, ஸோ இன்ஃபைனட்லி வேரியட் டிரான்ஸ்மிஷன் தான் இது. இப்போ டிரைவில் ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணுற பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் தான். ஸ்டேரிங் வந்து டீ கட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு. இப்போ வந்து நான் ஸ்லோ ஸ்பீட்ஸில் போகிறதுனால ஒரு கட் எடுக்கிறதுக்கு நல்லா லூஸாக கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ஐவிடிங்கிறலாம் நமக்கு வந்து ஒரு பேடல் ஷிஃப்டர்ஸ் வருது. ஸோ இங்கே நமக்கு வந்து மேனுவல் கண்ட்ரோல் போட்டு ஓட்டலாம். ப்ளஸ் இங்கே வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி ஓட்டலாம். ஸோ இன்ஜின் ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு ஐவிடி. ஸோ ஐவிடியில் வந்து நமக்கு பேசிக்காக ஸ்டெப் கியர்ஸ் இருக்கும். ஸ்டெப் கியர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போனட் தான். ஸோ போனட் விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கு. நமக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி உட்காந்து ஓட்டலாம். ஜட்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு இங்கே.
ஸோ இப்போதைக்கு எனக்கு ஹாஃப் போனட் தெரியுது, மற்றபடி கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி ஓட்டணும். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் வந்தோன்னா வந்து இந்த வேரியண்ட் வந்து எஸ்எக்ஸ் ஆப்ஷனல். ஸோ ஆல்ரெடி டாப் எண்ட் இது. ஸோ பேஸ் வேரியண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 9.9 lakhsலேருந்து ஆரம்பிச்சு 19 கிட்டேருந்து முடியுது. ஸோ எல்லாமே டோட்டலாக எக்ஸ்ஷோர் நான் சொல்கிறது. இப்போ இந்த லீனியர் பவர் டெலிவரி பார்த்தோம் நமக்கு வந்து ஒரு லீனியர் பவர் டெலிவரி தான். அதாவது இப்போ நான் பிரேக் பெடல்லேருந்து எடுத்த உடனே ஒரு லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சீரிட்டி ஏறாது, பட் வந்து கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம த்ராட்டில் போட்டு தூக்கிக்கலாம் வண்டியை. பிரேக்கிங்க்கு பார்த்தோம் நமக்கு வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வருது இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில். கீழே லென்ஸில் வந்து நமக்கு டிஸ்க் அண்ட் ட்ரம் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் அண்ட் ட்ரம் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக் வருது. ஸோ பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது இது வரைக்கும் அடிச்சதில் பார்க்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆப்ஷன்னா பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருக்குது. அது வந்து டிசிடி மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிடி வந்து 7 டிசிடி. இப்போ டர்போ வேணும்னா நமக்கு வந்து அதில் வந்து ட்வின் டிப் எக்ஸாஸ்ட் வரும் எக்ஸ்ட்ராவாக. அது போல் பவர் டெலிவரியுமே நமக்கு வந்து இந்த டீசலுக்கு தகுந்த மாதிரி. ஸோ டீசலோட அதிகமாக வராது, டீசலுக்கு கொஞ்சம் கம்மி வரும். ஸோ அதாவது 240 Nm டாக் வரும். டீசல் வந்து நமக்கு வந்து 250 Nm கிடைக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து நமக்கு ஒரு பவர் டெலிவரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு 114 bhp அண்ட் 148 Nm கிடைக்கும் டாக்கு. ஸோ அது நார்மல் பெட்ரோலுங்கிறதுனால வந்து நமக்கு இந்த நம்பர்ஸ் கிடைக்குது. கேபின் இன்சுலேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்னா கேபின் இன்சுலேஷன் பார்த்தா நமக்கு வந்து நல்ல இன்சுலேட்டடாக இருக்குது. வெளியில் சவுண்டு மோஸ்ட்டாக உள்ளே வரல. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏபிலர் தான். ஏபிலர் வந்து தின்னாக தான் இருக்குது. இந்த பொசிஷன் பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் தின்னாக தெரியுது. மேபி கட்ஸ் அடிக்கும் போது கொஞ்சம் வந்து டஃபாக இருக்கிற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் இம்ப்ரெஸ் விஷயம் என்னன்னா இந்த கிளஸ்டர் தான். கிளஸ்டர் வந்து எனக்கு எல்லாம் நீட்டாக இருக்குது. ஸோ தேவையானது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கீழே லென்ஸில் வந்து நமக்கு அனலாக் டயல்ஸ் வரும். இதில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளூ கலரில் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன் கலர் நல்லா இருக்குது. ஹார்னுமே நமக்கு வந்து ப்ரீமியமாக தான் இருக்குது. சவுண்ட் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ என்ன வேரியன்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து EXS அதில் போனால் நம்ம நிறைய மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து SX எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். SX எக்ஸிக்யூட்டிவ் அந்த வேரியன்ஸில் வந்து நமக்கு எல்லாமே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அதாவது அரௌண்ட் 15 கிட்ட போடுற மாதிரி ஆயிரும். பிரேக்கிங் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஆல்வீல் டிஸ்க்ன்றதுனால நமக்கு வந்து சேஃப்டி பர்ஸ்பெக்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம சேஃப்டி பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா நம்ம வந்து 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாமே கிடைக்குது இந்த வண்டியில். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் பேக்கெட் கிடைக்குது. ஸோ போதும் இந்த நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கரெக்டாக கிடைக்குது. அதுபோல் நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவ் மோட்ஸ் அண்ட் ட்ராக்ஷன் பட்டன் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட்டுமே நமக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸில் வரும். ஸோ டாப் எண்டில் வந்து நமக்கு வந்து இந்த ஃபீச்சர் கிடைக்குது. ஸோ இது நல்ல ஃபீச்சர். ஸோ இப்போ வெயிலேருந்து வண்டி வெயிலில் விட்டுட்டு உள்ளே வந்து உட்காரும் போது அந்த சீட் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ வென்டிலேட் பண்ணிக்கலாம். அது போல் ரன்னிங்லேயுமே நமக்கு வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட் 2 மட்டும் இதில் வந்து நமக்கு டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இப்போ வண்டி ஓட்டும் போதே நம்ம வந்து பின்னாடி ஒரு ஜட்மெண்ட்காக பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ ஹுண்டாய் கார்ஸ் ரிவ்யூவில் லாஸ்ட்டாக பார்த்த 3 கார்லையுமே பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபீச்சரும் இந்த கார்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வியூ மானிட்டருக்கான பட்டன் இங்கே இருக்குது. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ரியர் வியூ பார்த்துக்கலாம். ஸோ என்ன இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவர் டெலிவரி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் வந்து என்ன கியர் பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்ற தகுந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஸோ ஐவிடி தான் பிடிக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா வண்டியும் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நம்ம ஒரு கால்குலேட்டிவ் மோடுக்கு வந்து ஸோ இதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை 1.5 லிட்டர் டீசல் மேனுவல் ஆர் பெட்ரோல் மேனுவல். ஸோ இது 2 தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் டிரைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஸோ டோட்டலாக நான் மேனுவல் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் ஸோ பம்பர் டிராஃபிக்காக நம்ம வந்து எய்தர் DCT ஆர் IVT போகலாம். ஸோ இப்போ டீசல் ஆட்டோமேட்டிக் போகிறோம்னா நமக்கு வந்து டாக் கன்வெர்ட்டர் கிடைக்கும். ஸோ டாக் கன்வெர்ட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரியாக்டிவ் பாக்ஸாக இருக்கும் அது. ஸோ அந்த லேகே தெரியாது நமக்கு. ஸோ பேசிக்காக டாக் கன்வெர்ட்டர் டீசல் போகிறோம்னா 80 ஆப்ஷன் வந்துடும் உள்ள நமக்கு. டிரைவ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எனக்கு இந்த கரெக்டாக வந்து ஓட்டுறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீசல் ஓட்டினா இன்னும் டாக்கி ஃபீல் கொடுத்துருக்கோம் நமக்கு கண்டிப்பாக. இப்போ லைட்டாக ஒரு பிக்கப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஐவிடிங்கிற மாதிரி நமக்கு வந்து இந்த கியர் விழுறது தெரியல உள்ள. ஸோ கிராஜுவல் பிக்கப் தான். ஸோ லீனியர் பவர் டெலிவரி கிடைக்குது நமக்கு இங்கே பெட்ரோலில். ஸோ இப்போ நம்ம வீடியோ 2க்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கார் ரிவ்யூ பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் see you, bye.